الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن حارث بن وهب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ألا أخبركم بأهل النار كل عتل خواض مستكبر متفق عليه. பின்னிட்டுக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக பெருமை கொள்வது கூடாது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸு. ஹாரிசா பின் வஹப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகள் பற்றி உங்களுக்கு கூறட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, கடின இதயமுடையவரும் கஞ்சத்தனம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் ஆகிய அனைவரும் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறை இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த முறை நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, பாமர மக்களுக்கும் சரி, அல்ல அறியாதவர்களுக்கு இப்படி செய்யலாம். கேள்விகளை கேட்டு அதற்குரிய பதிலை சொல்வது. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு கேள்வியை சொல்லி இதை மாதிரி நான் சொல்லட்டுமா என்று சொல்லி அதற்கு பிறகு சொல்லும் பொழுது அவர்கள் அந்த விஷயத்தில் மிக கவனமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்கள் மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்தது. இங்கு அடுத்ததாக நபி நரகவாசிகளை பற்றி நான் சொல்லட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு, 3 இந்த குணமுடையவர்களுக்கு நரகவாசிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 1 கடின இதயமுடையவரும், அடுத்தது கஞ்சத்தனம் செய்பவரும், 3வது பெருமை கொள்வோரும் ஆவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த 3 பழக்கமும் அல்லது இந்த 3 கெட்ட தன்மைகள் ஒருவரிடம் இருக்கும் பொழுது அவருடைய நிலை என்ன, நரகவாசியாக ஆவார். அது அவர் முஃமினாக இருந்தார் என்றால் நரகத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் அதிலிருந்து சுத்தமாக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் சொர்க்கத்தில் செல்வார். இங்கு நரகவாசி என்று சொல்லும் பொழுது நரகத்தில் செல்லக்கூடிய அல்லது கொண்டு செல்லக்கூடிய அமல்களில் ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இந்த 3 விஷயத்தையும் விரும்புவது கிடையாது. கடினமான இதயமுடையவரையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. கடினமாக இதயம் இருக்கும் பொழுது மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, உடனே சேர மாட்டாங்க. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சொல்லும் பொழுது, வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபத்து மின் ஹவ்லிக், நபியே நீங்கள் கடின உடையவர்களாக இருந்திருந்தால், உங்களுடைய நடைமுறை மிக கடுமையாக இருந்திருந்தால் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் இவர்கள் உங்களுடன் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றார். 2வது கஞ்சத்தனம் செய்பவரும். கஞ்சத்தனம் என்பது என்ன, செலவு செய்யக்கூடிய இடத்தில் செலவு செய்யாமல் இருப்பது. குறிப்பாக தன்னுடைய குடும்பத்தார் மீதும் தன் மீதும் அத்தியாவசியமான விஷயங்களை செலவு செய்யாமல் இருப்பதுன்னு கஞ்சத்தனம். இந்த கஞ்சத்தனம் என்ன ஆகும், மனிதனை பேராசை ஏற்படுத்தும். அந்த பேரசையினால் மனிதன் கொலை செய்யக்கூடிய நிலையும் ஏற்படலாம், திருடக்கூடிய நிலையும் ஏற்படலாம், மக்களை அவர் மீது அநியாயம் செய்யக்கூடிய அந்த நிலையும் தள்ளப்படலாம். 3வது பெருமை அடிக்கக்கூடியவன். நேற்று நாம் பார்த்தோம், ஒருவர் நல்ல ஆடையை அணிவதோ அல்லது தன்னுடைய வெளித்தோற்றம் சிறந்த முறையில் வைத்துக் கொள்வது என்பது பெருமை கிடையாது. மாறாக பெருமை என்பது என்ன, சத்தியத்தை நிராகரிப்பதும், வகம்துன்னாஸ் மக்களை இழிவாக கேவலமாக ஏளனமாக பார்ப்பதும். என்னை விட யாருமே சிறந்தவர் கிடையாது, இவனா எதுவுமே செய்ய மாட்டான், அல்லது இவனுக்கு அந்த தகுதியே கிடையாது என்று செய்யக்கூடிய விஷயம் என்ன, அது பெருமை அளிக்கின்றது. அடுத்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் மற்றும் சொர்க்கம் தர்க்கம் செய்து கொண்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்ட வந்த ஹதீஸை இங்கு பதிவு செய்யப்பட்டது. முஸ்லிமில் வரக்கூடிய 2847வது ஹதீஸு. சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன. என்னுள் அட்டுழியம் செய்பவரும் பெருமை கொள்வோரும் உள்ளனர் என நரகம் கூறியது.
உடனே சொர்க்கம், என்னுள் மக்களில் பலவினரும் அவர்களில் ஏழைகளும் இருப்பர் என்று கூறியது. அப்பொழுது அல்லாஹ், இவ்விரண்டுக்கும் இடையே சொர்க்கமாகிய நீ என் அருளாகும், உன் மூலம் நான் நாடியோருக்கு அருள் புரிவேன். நரகமாகிய நீ என் வேதனையாகவும் என் தண்டனையுமாக இருக்கின்றாய். உன் மூலம் நான் நாடியோரை தண்டிக்கச் செய்கின்றேன். உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீதுள்ள பொறுப்பாகும் என்று தீர்ப்பு கூறினான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இது முதல் விஷயம். இது சஹீஹான ஹதீஸ், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இரண்டாவது விஷயம், சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டன. அல்லாஹு தஆலா சொர்க்கத்தையும் படைத்து விட்டான், நரகத்தையும் படைத்து விட்டான். எப்படி எங்களை படைத்து நாம் ஒரு படைப்பினங்களாக இருக்கின்றோமோ அதே போல சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டன. அது நிரந்தரமாக இருக்கும். சிலர் இந்த ஹதீஸை கொண்டு என்ன செய்றாங்க, நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது எப்படி சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டது? இப்ப படைக்கப்பட்டதுன்னா வீணாக தானே படைக்கப்பட்டிருக்கும். இப்ப யார் உள்ள இருப்பாங்க அதனால இது சாத்தியம் இல்லை, அறிவுக்கு எட்டலை என்று என்ன செய்யறான், நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று சஹீஹான முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்றது. நம்மீது கடமை என்ன, மறைவான விஷயம், நமக்கு தெரியாத விஷயம் சொல்லப்பட்டதென்றால் ஆதாரப்பூர்வமுடன் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு நம்முடைய ஈமானின் என்ன சோதனையும் தேர்வும். நமக்கு டெஸ்டே என்ன, மறைவான விஷயம், சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆதாரத்துடன் இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மறைவான விஷயத்தை தர்க்கம் செய்தோ அல்லது என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை அல்லது எனக்கு புரியவில்லை என்பதற்காக நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது ஒவ்வொருவரும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நிராகரித்துட்டே போகக்கூடிய நிலை பிறகு மார்க்கம் அது பாதுகாக்கப்பட்டது என்று எங்கிருக்கும்? அப்போ இங்க முதல் விஷயம், சொர்க்கமும் நரகமும் இது சத்தியமானது, இது படைக்கப்பட்டது, இது இன்னும் இருக்கின்றது. இதற்கு அல்லாஹு தஆலா பேசக்கூடிய சக்தியும் கொடுக்கின்றான். இந்த இரண்டும் தனக்கிடை என்ன தர்க்கம் செய்து கொண்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் கூறுகின்றார். அப்போ அல்லாஹு தஆலா நம்மை பேச வைத்தான். அதே போல எல்லா படைப்பினங்களையும் அவன் பேச வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன். மறுமையில் நம்முடைய உடல் அனைத்துமே, நாவை தவிர ஒட்டுமொத்த உறுப்புகளும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் வசனத்தில் பதிவு செய்யும் பொழுது, எந்த ரப்பு இந்த நாவை பேச செய்தானோ அதே ரப்பு தான் நம்முடைய உடல் முள் இருக்கக்கூடிய உறுப்புகளையே பேச செய்வான். அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய படைப்பினங்களை பேச வைப்பதும் அல்லது அந்த பேச்சை அவருடைய ஆற்றலை கொடுப்பது என்பது அவனுக்கு எந்த ஒரு விஷயம் சிரமமானது கிடையாது. அல்லாஹ் நாடியதை செய்து முடிப்பான். நமக்கு என்ன, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டோம், கட்டுப்பட்டோம் என்று இருக்க வேண்டும். ஏன் நீங்க பதிவு செய்கிறேன், பொதுவாக சில காலத்துடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது பிஜே அவர்கள் இந்த ஹதீஸை நிராகரித்த ஒரு நிலை ஏற்பட்டது. சொர்க்கம் நரகம் படைக்கப்படலை, அது என்ன படைக்கப்பட்டதுன்னா இப்போ வீணாக இருக்குமே, யார் உள்ள இருப்பாங்க, யாருக்கு தண்டனை கொடுக்கப்படுது என்ற இந்த மாதிரி வாதத்தை செய்து நிராகரித்தார்கள். இது இவருடைய நிராகரிப்பு கிடையாது. இதற்கு முன்னாலே முஅ்தஸிலாக்கள் அவர்கள் ஒரு வழிகேட்ட கூட்டங்கள் நிராகரித்த ஒரு விஷயம்தான் இருக்கு. அறிவை கொண்டு மார்க்கத்துடைய ஆதாரத்தை அளவு கொள்வார்கள். அந்த அறிவுக்கு எட்டியதென்றால், புரிந்ததென்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் அதை என்ன செய்வார், ஒன்று ஹதீஸா இருந்து அது ஸைஃபான ஹதீஸு, பலவீனமான ஹதீஸு என்று சொல்வார்கள். இல்ல குர்ஆனுடைய வசனம் என்ன செய்யுங்க, மாற்று அர்த்தம் சொல்லி அதை மாற்றி விடுவார்கள். இது இப்பொழுது மட்டுமல்ல, இது அந்த காலத்தில் எப்பொழுது ஃபித்னாக்கள் குழப்பங்கள் பரவியதோ அந்த காலத்திலே இருந்து கொண்டுதான் இருந்தது. இப்போ முஅ்தஸிலாக்களுடைய சிந்தனை இது. குறிப்பாக அறிவை கொண்டு அனைத்தையும் படைத்த இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளையும் அடையாளங்களையும் பார்த்து படைத்த ரப் அவன் தனித்தவன் என்ற சிந்திக்கக்கூடிய விஷயம் நமக்கு அனுமதிக்க கொடுக்கப்பட்டது. அதை சிந்திக்க வேண்டும். ஆனால் நான் ரக்காத் தொழக்கூடிய தொழுகையை இதில் என்ன அர்த்தம் இருக்கு, தவாப் செய்ய வேண்டும், இதுல என்ன தத்துவம் இருக்கின்றது, தண்ணீர் இல்லை என்றால் அல்லது தண்ணீர் பயன்படுத்த முடியாத நிலை இருக்கும் பொழுது தயமம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கூறுகின்ற இந்த அனைத்திற்குமே நாம தர்க்கம் செய்து கொண்டு என்னுடைய அறிவுக்கு புரியவில்லை என்று வரும் பொழுது ஒவ்வொருடைய அறிவும் தனி அந்தஸ்து உள்ளது. சில விஷயங்கள் அவருக்கு புரியும், சிலருக்கு அது புரியாமல் இருக்கா.
அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய இந்த மார்க்கத்தை புரிவதற்காக அளவுக்குள் அறிவாக எடுத்து கொண்டார் என்றால் எல்லாத்தையும் நிராகரிக்கக்கூடிய நிலைதான் வரும். இங்கே ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றேன், நாம சில நேரத்தில் அறியாமல் இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், இரவு தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹை புகழ்வார்கள். அதில் வரக்கூடிய வார்த்தை என்ன? அல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன் வன்னபியூன ஹக்குன் வ முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன் என்று முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தைகள். சொர்க்கம் சத்தியமானது, நரகம் சத்தியமானது, நபிமார்கள் அனைவருமே சத்தியமானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்தியமான, வஸ்ஸாஅத்து ஹக்குன், மறுமை என்ற இந்த அழிவு நாள், இந்த உலகம் அழியக்கூடிய அந்த நாளும் என்ன, அதுவும் சத்தியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவர்கள் தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த துவாவை செய்துவிட்டு ஆரம்பிப்பார்கள். அப்போ இங்க விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கு இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த ஹதீஸ் எதற்காக, நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார், அவர்கள் குறிப்பாக பெருமை கொள்வோரும் மக்கள் மீது அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் என்ன நரகத்தில் போடப்படுவார்கள். அதிகமாக என்ன நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமையும் ஆணவத்தில் இருந்தவர்கள் தான் நரகவாசிகளாக இருப்பார்கள் என்று நரகமே கூறுகின்றது. பிறகு சொர்க்கத்தில் பார்க்கும் பொழுது பலவீனமானவர்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்கு பெருமை கொள்வதற்கு எதுவுமே இருக்காது, பலவீனமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சொர்க்கத்தில் அவர்கள் நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அந்த சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சாரார்களில் ஒரு சாரார்கள் இவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களில் பார்க்கும் பொழுது ஏழைகள் கிட்டத்தட்ட 70 வருடத்திற்கு முன்னாலே அவர்கள் செல்வந்தருக்கு விட முன்னால் அவர்கள் நுழைந்து விடுவார்கள் என்று ஹதீசுகளில் வருகின்றது. அப்போ இங்கு நம்ம இப்போ இதற்கு பிறகு நபி அல்லாஹு தஆலா இந்த ரெண்டிற்கும் என்ன செய்கின்றான், இது எதற்காக படைக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது சொர்க்கமே நரகமே நீ என்னுடைய தண்டனை, இதை கொண்டு நான் யாரை தண்டிக்க வேண்டுமோ நான் தண்டிப்பேன். சொர்க்கமே நீ என்னுடைய அருள், இந்த அருளை கொண்டு நான் யார் மீது அருள் புரிய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேனோ, நான் நாடுகின்றேனோ அவர்கள் மீது அருள் புரிவேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டு கடைசியான வார்த்தை என்ன சொல்லப்பட்டது, உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீது உள்ள பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ நரகத்தை நிரப்புவதற்காக என்று பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அந்த நரகத்தை பற்றி கூறுகின்றான். அந்த நரகம் தன்னுடைய உள்ளே நிறைய மக்களை வாங்கும் பொழுது இன்னும் கேட்கும், ஹல்மின் மசீத் என்று கேட்கும். இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹலீம் தலாத்தி, நீ நிரம்பி விட்டாயா? அப்ப அந்த நரகம் என்ன கேட்கும், ஹல்மின் மசீத், இன்னும் இருக்கா என்று. கடைசியில் அல்லாஹ் தஆலா இந்த வாக்கை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய கரத்தை, தன்னுடைய பாதத்தை அல்லாஹ் தஆலா நரகத்தில் வைப்பான். அதை வைத்த உடனே ஒன்றோடு ஒன்று என்ன செய்யும், அது சுருட்டி கொள்ளும். பிறகு அது கப் என்று போதும் போதும் என்று அந்த நரகம் கூறும் என்று ஹதீசுகள், சஹீஹான ஹதீசுகள் வருகின்றன. அடுத்ததாக சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நிரப்ப அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் கூடிய நிலை எப்படியாக இருக்கும் என்றால், அல்லாஹ் தஆலா அனைத்து சொர்க்கத்தில் சென்ற பிறகு இன்னும் நிறைய இடங்கள் அங்கு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பினத்தை அல்லாஹ் தஆலா படைப்பான். அல்லாஹ் தஆலா அந்த பிரத்யேகமான சில ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைப்பான். அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய அந்த நிலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். இதை கொண்டு இந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா நிரப்புவான். இது சத்தியமானது, இது சஹீஹான ஹதீஸில் வந்திருக்கின்றது. இதை நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நமக்கு தேர்வு, நமக்கு டெஸ்ட். நீ ஏற்றுக்கொள்கின்றாயா மறைவான விஷயம், இல்லது உனக்கு புரிந்தா மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாயா என்று அல்லாஹ் தஆலா நம்மை சோதிக்கிறான். நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் நாம் என்ன செய்யறோம், அதை உணர்கின்றோம். அதனால் அது இருக்கு என்று நினைக்கின்றோம். பார்க்க முடியவில்லை, ஆனால் அது இருக்கு என்று நாம் ஈமான் கொள்கின்றோம், அதை நம்பிக்கை கொள்கின்றோம். அதே போல மறைவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நாம பார்த்துதான் ஈமான் கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய அறிவு எட்டினால் தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்றாலே, மறைவான விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஈமானின் 6 அடிப்படைகளும் என்ன மறைவானதுதான். அல்லாஹ் மீது ஈமான் கொள்வது, நபிமார்கள், எல்லா நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது, எல்லா வானவர்கள் மீது நம்பிக்கை கொள்வது, வேதங்கள் இறக்கப்பட்ட எல்லா வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வது, மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது,
அதில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களின் மீது ஈமான் கொள்வது. விதி என்று ஒன்று இருக்கின்றது, நல்லது கெட்டது அனைத்துமே என்ன, அது நிர்ணயிக்கப்பட்டது என்ற அனைத்துமே என்ன, மறைவான விஷயம். ஒரு விஷயத்தை நிராகரித்தாலே அனைத்தையும் நிராகரித்த ஒரு நிலைதான். ஒரு நபியை நிராகரித்தாலே ஒட்டுமொத்த நபிமார்களையும் நிராகரித்தார்கள். அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தினர் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நிராகரிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கூறினான், நூஹுடைய சமூகத்தினர்கள் அவர்கள் நபிமார்களை நிராகரித்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் நபியாக அனுப்பப்பட்டார் மக்களுக்கு. அந்த சமுதாயமே நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்தவுடனே அல்லாஹ் என்ன கூறினான், நூஹுடைய சமுதாயம் நபிமார்களை பன்மையை கூறி நபிமார்களையே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். அதனால்தான் ஒரு முஸ்லிம் என்ற நாம் எல்லா நபிமார்கள் மீது ஈமான் கொள்கின்றோம். அது கொள்வது என்பது நம் மீது கடமை, பின்பற்றுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டது. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இங்கு குறிப்பாக பெருமை என்ற இந்த கெட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது உடனடியாக போகாது. சில நேரத்துல இந்த விஷயங்கள் நமக்கு ஒரு சோதனையாக இருக்கும், அல்லது நமக்கு ஒரு பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொண்டு இருக்க வேண்டும். ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட விஷயம், அதே போல வசனங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவு கொண்டு பெருமை கொள்ளக்கூடியவனுடைய நிலை எப்படியாக இருந்தது இந்த உலகத்தில், பிறகு மறுமையில் எந்த நிலை இருக்கும் என்று ஹதீஸில் இருக்கின்றது. அதை கொண்டு நாம அஞ்சி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறந்த வாழ்க்கையாக வாழ்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.